முன்பொரு காலத்தில் ஒரு காட்டில் முயல் ஒன்று இருந்தது. Once upon a time there was a hare in a forest. அதுதான் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று பெருமைப்பட்டது. He was proud of how fast he could run. ஆமை மெதுவாக நடப்பதைக் கண்டு அந்த முயல் கேலி செய்தது. The hare made fun of the tortoise for moving so slowly. ஆமை அமைதியாக, நாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா என்று கேட்டது. The tortoise calmly asked, "Shall we have a race?" முயல் சிரித்துக்கொண்டே சவாலை ஏற்றுக்கொண்டது. The hare laughed and accepted the challenge. பந்தயம் தொடங்கியது. The race began. முயல் மின்னல் வேகத்தில் ஓடி வெகுதூரம் சென்றது. The hare ran as fast as lightning and went far ahead. ஆமையை காணவில்லை என்று முயல் பின்னால் திரும்பி பார்த்தது. The hare looked back and couldn't see the tortoise anymore. ஆமை இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை முயல் கவனித்தது. The hare noticed the tortoise was still far away. பந்தயத்தில் நான் எளிதாக வெல்லலாம், சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று முயல் நினைத்தது. I can win the race easily, let me take a rest for a while, thought the hare. அந்த முயல் ஒரு மரத்தடியில் படுத்து நன்றாக உறங்கியது. The hare lay down under a tree and fell fast asleep. இதற்கிடையில் ஆமை நிறுத்தாமல் மெதுவாகவும் சீராகவும் நடந்து வந்தது. Meanwhile, the tortoise kept walking slowly and steadily without stopping. அது தூங்கிக் கொண்டிருந்த முயலைத் தாண்டிச் சென்றது. He passed the sleeping hare. முயல் விழித்தபோது ஆமை பந்தயத்தின் எல்லைக்கு அருகில் இருப்பதைக் கண்டது. When the hare woke up, he saw the tortoise near the finish line. முயல் மிக வேகமாக ஓடியது, ஆனால் அதற்குள் ஆமை வெற்றி பெற்றுவிட்டது. The hare ran very fast, but the tortoise had already won. மற்ற விலங்குகள் அனைத்தும் ஆமையை கொண்டாடின. All the other animals cheered for the tortoise. முயல் தனது தவறை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்டது. The hare realized his mistake and felt very ashamed. நீதி, நிதானமே பிரதானம், அல்லது மெதுவாகவும் சீராகவும் செல்வதே வெற்றியைத் தரும். Moral: slow and steady wins the race.